இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேய் கதை சொல்ல போகிறேன். இது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு நகரத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் நடந்த பேய் சம்பவம். இது மிகவும் அமானுஷ்யமாகவும் த்ரில்லாகவும் இருக்கும். பகலில் அந்த ஹாஸ்பிட்டல் சாதாரணமாக தான் இருக்கும். பேஷண்ட்லாம் வருவாங்க, டாக்டர்கள் பிஸியாக இருப்பாங்க, சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஆனால் இரவு 6 மணிக்கு பிறகு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வித்தியாசமான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அங்கே ஒரு வார்டு இருக்குது. அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அந்த வார்டுக்கு லோக்கல் மக்கள் வச்சுருக்க பேர் பேய் வார்டு. அந்த ஹாஸ்பிட்டல் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் காசநோய் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. சிகிச்சை சரியில்லாததால் அங்கே அட்மிட் ஆன பல நோயாளிகள் இறந்துட்டாங்க. சொல்லப்போனால் அங்கே நூற்றுக்கணக்கான சாவுகள் நடந்திருக்கின்றன. பின்னர் அந்த வார்டில் விபத்தில் சிக்கியவங்க, பிரசவத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் உள்ளவங்க, உடம்புல தீ வச்சுக்கிட்டவங்க போன்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாவுகள் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம்தான் அந்த வார்டை அவங்க ஹாண்டட் வார்டுன்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அந்த வார்டில் வேலை பார்க்குற செவிலியர்கள், மருந்தாளர்கள், வார்டு பாய்ஸ் மற்றும் மற்ற எல்லா பணியாளர்களும் சொல்லுவாங்க, இரவு டியூட்டிக்கு வந்தால் யாரும் இல்லாத இடத்தில் காலடி சத்தம் கேட்குமா. ரிஜிஸ்டரில் பெயர் எழுதி கொண்டிருக்கும்போது யாரோ பெயரை அழைப்பது போல் இருக்குமா. எம்டி ரூமில் ஸ்ட்ரெச்சரை இழுக்கிற சத்தம் கேட்குமா. இப்படித்தான் 1990ஆம் வருடம் லட்சுமி என்ற பெண் இரவு டியூட்டிக்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப அமைதியானவர், எப்போதும் வேலை செய்வதில் மட்டும் கவனமாக இருப்பவர், யாருடனும் தேவையின்றி பேச மாட்டார். ஒரு நாள் இரவு 2 மணி இருக்கும். அவர் தனது டேபிளில் பதிவேட்டில் பெயர்கள், மருத்துவ குறிப்புகள் இவைகளை எழுதி கொண்டிருந்தார். அப்போது பக்கத்து ரூமில் ஸ்ட்ரெச்சரை இழுக்கும் சத்தம் கேட்டுச்சு. உடனே அவர் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்தார். மெதுவாக அந்த அறைக்கு சென்று பார்த்தார். அங்கே யாரையும் காணோம். ஸ்ட்ரெச்சர் மட்டும் தனியாக இருந்துச்சு. உடனே அவருக்கு மனசில் ஒரு பயம் தோன்றுச்சு. என்ன ஆளே இல்லாத இடத்துல ஸ்ட்ரெச்சர் சத்தம் கேட்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் மனதில் பயம் பற்றி கொண்டது. அவர் உடனே அந்த இடத்தை காலி செய்து தனது டேபிளுக்கு வந்து அமர்ந்து கொண்டார். இப்படித்தான் ஒரு நாள் லட்சுமி டியூட்டி பார்த்து கொண்டிருக்கும்போது யாரோ நடப்பது போல் சத்தம் கேட்டது. உடனே அந்த பக்கமாக திரும்பி பார்த்த லட்சுமிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ஒரு பெண்ணின் வெள்ளை நிற உருவம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்து பயந்து போன லட்சுமி யாரையாவது கூப்பிடலாம்னு வேகமாக நடந்தார். ஆனால் அந்த உருவத்தை தவிர அங்கே யாரையும் காணோம். உடனே பயத்தில் நடுங்கி போன லட்சுமி அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டார். சிறிது நேரத்துக்கு அப்புறம் அந்த உருவம் மறைந்து போனது. சில வருடங்களுக்கு பிறகு அந்த வார்டில் வேலை பார்க்க புதியதாக ரவி என்ற நபர் வந்திருந்தார். அவர் மிகவும் தைரியமானவர், பேய் நம்பிக்கை இல்லாதவர், பேய் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்று வாதாடுபவர். அப்படித்தான் ஒரு நாள் ரவி காரிடாரில் நடந்து கொண்டிருந்த பொழுது மெதுவாக ஒரு குரல் கேட்டது. அண்ணே, தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு. ரவி அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடியே நடந்து போனார். அங்கு ஒரு எம்டி பெட் மட்டும் இருந்துச்சு. ஆனால் அந்த பெட்டில் இருந்த டம்ளர் மட்டும் மெதுவாக அசைஞ்சிச்சு. அதை பார்த்த ரவி பயத்தில் உறைந்து போனார். உடனே அங்கிருந்து ஓடி வந்து விட்டார். அதன் பிறகு அவர் அந்த வார்டில் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வேலையே வேண்டாம் என்று தலைதெறிக்க ஓடிவிட்டார். ரவி என்பவருக்கு நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்துக்கு அப்புறம்
மருத்துவமனையில் என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்தினாங்க. இப்படித்தான் 2012 ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த எல்லோரும் அந்த அமானுஷ்யமான சம்பவத்துக்கு அப்புறம் அதிர்ந்து போனாங்க. அந்த வார்டுக்கு சாலை விபத்தில் கடுமையாக காயம்பட்ட ஒருவரை சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள். அங்கு அவருக்கு சில மருத்துவர்களால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் குணமாகிவிட்டார். மருத்துவர்கள் இவரை சில நாள் ஓய்வில் வைத்திருந்து பின்பு வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதன்பின் ஒரு நாள் அந்த காயம்பட்ட நோயாளிக்கு திடீரென்று இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அதை பார்த்து அதிர்ந்து போன செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரச் சொன்னார்கள். அதற்குள் தீவிர நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்ட அந்த விபத்துக்குள்ளான நபர் நன்கு குணமடைந்து வீட்டிற்கு அழைத்து செல்லும் நிலையில் இருந்த அந்த காயம்பட்ட நோயாளி திடீரென்று இறந்ததை கண்டு மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள். இது எவ்வாறு நடந்தது? இது மருத்துவத்திற்கே சவாலாக உள்ளதே, இதை நம்ப முடியவில்லையே என்று அங்கிருந்த டாக்டர்களும் செவிலியர்களும் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அதன்பின் அந்த விபத்துக்குள்ளான நோயாளி இறந்ததை கண்டறிய அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான ஃபுட்டேஜ்களை போட்டு பார்த்தார்கள். அப்பொழுது அந்த நோயாளியின் படுக்கை அருகே ஒரு கரிய நிற உருவம் நின்றிருந்ததையும் அது சில வினாடிகள் அங்கிருந்து மறைந்ததையும் கண்டு அங்குள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் அதிர்ந்து போனார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின் அங்கிருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியே கசிய விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். யாருக்கும் தெரியாமல் அந்த சம்பவத்தை மருத்துவமனை நிர்வாகம் மூடி மறைத்துவிட்டது. இன்னும் அந்த அமானுஷ்யங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 2018 அந்த மருத்துவமனைக்கு பாதுகாப்புக்காக ஒரு புதிய செக்யூரிட்டி கார்டு வந்தார். அவர் மிகவும் தைரியமானவர். ஒரு நாள் இரவு 3 மணி இருக்கும். அவர் காரிடாரில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு பெண் ஓடுகிற மாதிரி சத்தம் கேட்டது. உடனே அவர் தனது டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அங்கே விரைந்து சென்றார். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அந்த செக்யூரிட்டி கார்டு பயத்தில் உறைந்து போனார். சற்று நிதானித்து கொண்டு கீழே குனிந்து பார்த்தபோது தரையில் ஒரு ஈரமான கால் தடம் பதிந்திருந்தது. அதை கண்ட அவர் பயந்து போய்விட்டார். அந்த கால் சுவடு காலை வரை காயாமல் அப்படியே இருந்தது. பின்பு வெயில் அடித்ததும் அது காய்ந்து இரத்தச்சுவடு போல் மாறிவிட்டது. இதை கண்ட அந்த செக்யூரிட்டி கார்டு இனி இங்கு வேலை பார்த்தால் நம் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து வேலையை விட்டு வெளியேறிவிட்டார். இப்போது அந்த வார்டில் எந்த நோயாளிகளையும் வைப்பதில்லை. மிகவும் ரேராகத்தான் அங்கு நோயாளிகள் வேறு வழியின்றி வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கு வேலை பார்க்கும் செவிலியர்கள் மற்றும் மருந்தாளர்கள் யாரும் அந்த வார்டில் வேலை செய்ய பயந்துவிட்டு தற்போது மருத்துவமனை நிர்வாகம் அந்த வார்டை இழுத்து மூடிவிட்டார்கள். ஆனால் செங்கல்பட்டு மக்கள் மட்டும் இன்னும் இந்த வார்டில் சிலர் பேசுவது போலவும் சிலர் அலறுவது போலவும் கூச்சலிடுவது போலவும் சத்தம் கேட்பதாக கூறுகிறார்கள். இந்த நிகழ்வுகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் திகிலாகவும் அமானுஷ்யமாகவும் இன்று வரை புரியாத புதிராக இருந்து கொண்டுதான் இருக்கிறது.